ஏன்னு கேட்டீங்கன்னா சிவபுராணத்தில் சொல்லிய பாட்டின் சொல்றாங்க இல்லை. அதனால நம்ம எதை செய்கிறோம்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும் இல்லை. இன்றைக்குத்தான் திருவாசகத்துக்கு அரங்கேற்றம் யார் முன்னாடி நடந்தது? அண்ணாமலையார் முன்னாடி நடந்தது. கூட யார் வந்து நடத்துறது? நடராஜர் மாணிக்க வாசகரே வந்து நடத்தினார். அண்ணாமலையாருடைய முன்னிலையிலே மாணிக்க வாசகரே திருவாசகத்தை அரங்கேற்றியதான இந்த சிறப்பு அப்படிங்கிறது நமக்கு தான் வாய்த்திருக்கிறது. பெரும் புண்ணியத்தை செய்ததனால். எதுக்கு புண்ணியம் செய்யணும்? ஞானசம்பந்தர் சொல்றார் இல்லை, என்ன புண்ணியம் செய்தனே எஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீபுரி நல்வினை பயனடை முழுமணி தருணங்கள் மண்டுகாவலி சூழ் திருவலஞ்சொழி வாழனை வாயார பண்ணி ஆதரித்து ஏற்றியும் பாடியும் வழிபடும். அதனாலே இறைவனை நினைச்சு பாடுறதுக்கே புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு சொல்றாரு இல்லை. இப்ப நாம எல்லாம் என்ன பண்ணியிருக்கோம்? இப்போ உங்களை எல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் ஒரு 50 பக்கம் சிவபெருமானை பற்றி எழுதி கொடுக்கணும்னு சொன்னால் எழுதுவீங்களா? சிவபெருமானுடைய சிறப்புகளை எழுத வேண்டும் அப்படின்னு சொன்னால் 50 பேஜ் எழுதுவீங்களா? எத்தனை பேர் எழுதுவீங்க? ஒரு 70% தூக்கியிருக்காங்க. அப்போ சிவபெருமானுடைய பெருமையை ஒரு 50 பக்கம் எழுதுங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் உணர்ந்ததெல்லாம் எழுதலாம். ஆனால் அதைவிட மேன்மை மிக்க ஒரு காரியத்தை நீங்கள் எல்லாம் இப்பொழுது செய்திருக்கிறீர்கள். என்னன்னா, சுவாமி என்ன எழுதினாரோ அதே எழுதுனீங்களா? சரியா? சுவாமியை பற்றி எழுதுறது வேற. இப்போ மாணிக்கவாசக பெருமான் கிட்ட திருவாசகத்துக்கு பொருள் என்னன்னு கேட்கிற போது அவர் என்ன சொன்னார்? இல்லை கூத்தானே பொருள்னு சொல்லி போய் சேர்ந்தார். அப்போ நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க? சிவபெருமானையே எழுதி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் புதுசாக எழுத ஒன்றும் கிடையாது. நீங்கள் பதில் எப்படி சொல்லியிருக்கணும்? நாங்கள் ஏற்கனவே சுவாமியை பற்றி எழுதி முடிச்சுட்டேன்னு சொல்லியிருக்கணும். இறைவன் எழுதியது இப்போ தேவாரம், திருவாசகம், திருமுறைகள் இருக்கு, திருப்புகழ் இருக்கு. இவை எல்லாம் நமக்கு பாடி அருளப்பட்டது. திருவாசகம் மட்டும்தான் எழுதி அருளப்பட்டது. திருமுறைகள் அனைத்தும் பாடி அருளப்பட்டது. திருவாசகம் மட்டும்தான் எழுதி அருளப்பட்டது. எழுத்தறிவித்தவன் இறைவனமான் என்று சொன்னாரே, எழுதி அறிவித்தவரே இறைவன் தான் நமக்கு. உலகத்திலே இறைவனை பற்றி மிக அதிகமாக சொல்லியிருக்கிற மொழிகள் 2. இறைவனுடைய தத்துவங்களை மிக அதிகமாக சொல்லியிருக்கிற மொழிகள் 2. ஒன்று தமிழ், இன்னொன்று சம்ஸ்கிருதம். இது 2 நமக்கு தெரியும். ஆனால் இந்த தமிழ் சம்ஸ்கிருதம் 2 தொன்மையான மொழிகள். இறைவனை பற்றி அதிகமாக சொன்ன மொழி. ஆனால் இதில் சமஸ்கிருதத்துக்கு இல்லாத ஒரு சிறப்பு தமிழுக்கு இருக்கு. என்ன சொல்லுங்க? சமஸ்கிருதத்துக்கு இல்லாத ஒரு சிறப்பு தமிழுக்கு இருக்கு. இறைவனால் எழுதப்பட்ட மொழி. இறைவனால் எழுதப்பட்ட மொழி. சாமி தன் கைப்பட தமிழ்ல தான் எழுதினார். நீங்கள் போய் வேற யாரும் சொன்னால் கூட சொல்லலாம், நீங்கள் யாரோ சொன்னால் யாரோ எழுதுனா. ஆனால் சுவாமி தான் கைப்பட எழுதி அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் இந்த கையெழுத்திட்டது தமிழில் தான். இந்த 2 தொன்மையான மொழிகளிலே தமிழ் சம்ஸ்கிருதம் 2 சொல்லியிருக்கவில்லை. இந்த 2 மொழிகளும் இறைவனுடைய விஷயத்தை மிக விரிவாக சொல்லி, ஆனால் சம்ஸ்கிருதம் என்ன சொல்லுதுன்னா, எல்லாம் இறைவனால் முடியும், இறைவனால் முடியாதது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் தமிழுக்கு மாத்திரம் இறைவன் எழுதியதனால் தமிழுக்கு ஒரு துணிவு இருக்கிறது. என்னவென்று சொன்னால், இறைவனால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் உண்டு என்று சொல்லக்கூடிய ஒரே மொழி தமிழ் மொழி தான். இறைவனால ஒரு காரியம் முடியாது அப்படின்னு சொன்ன மொழி எது அப்படின்னு சொன்னால் தமிழ் தான். அதுக்கு அப்படி ஒரு துணிவு உண்டு. எதனால் அந்த துணிவு வந்தது என்று சொன்னால், இறைவன் தன் கைப்பட எழுதியதால் வந்தது. இப்படி எங்கன்னா தமிழில் சொல்லியிருக்கான்னு கேட்டால், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு வள்ளுவர் எழுதினார். இப்போ நாம் எல்லாம் தெய்வம் எதை எழுதிச்சோ அதை பெரிய முயற்சி பண்ணி எழுதிட்டோம். அப்போ தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் நம்ம மெய்வருத்த கூலி தரும். இப்போ சாமி நமக்கு எல்லாம் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்?
எப்படி தரணும்? என்ன தருவார்? திருவடியே தருவார். அதனால் இப்போ நமக்கு இந்த மாநாட்டினுடைய ஒரு சிறப்பு என்னென்னா, நேற்றுக்கு வந்திருந்தாங்க வாதவர் அடிகள். திருவாசகம் சொன்னது ஒரு சாமி, திருவாசகம் சொன்னது ஒரு சாமி, எழுதுனது ஒரு சாமி, இப்படி வச்சுக்கிடுங்களேன். இப்போ நம்ம மாநாட்டில் நம்ம கவனிக்கணும். திருவாசகம் எழுத சொன்னது ஒரு சிவம். எந்த சிவம் அது? நமச்சிவம். திருவாசகம் எழுத சொன்னது ஒரு சிவம். எந்த சிவம்? இங்கே வந்து சிவகுமாரராக இருக்கக்கூடிய சிவம் எழுத சொல்லுச்சு. ஒரு சிவம் எழுத சொல்லுச்சு, ஒரு சிவம் பாடுறதுக்காகவே வந்தது. எந்த சிவம் அது? ஒரு சிவம் பாடுறதுக்காகவே வந்தது. இன்னைக்கு திருவாசகத்தை இந்த சொல்லுதல் அப்படின்னு ஒன்று உண்டு, உரைத்தல்னு ஒன்று உண்டு. அப்படி நல்லா உரைக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை. இன்னைக்கு உரைத்தல்னு ஒன்று சொல்றதுக்கு ஒரு சிவம் வந்திருக்காங்க. யார் அது? சிவாக்கர சிவம். நீங்க எங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து மூளை அந்த பதிவு இல்லாமல் இருந்தால் கூட இன்னைக்கு வந்து சொல்லிட்டோம். மேடை வந்து உங்ககிட்டன்னு சிவகுமார் ஐயா சொன்ன உடனே சொல்லிட்டோம்னா இன்னைக்கு 2 பேரும் தான் அதிகம் பேசணும். யாரு? சிவகுமார சிவம் பேசணும், சிவாக்கர சிவம் பேசணும். இது சிவபரம்பரை, அது கந்த பரம்பரை. சிவபரம்பரை கேட்கும், கந்த பரம்பரை சொல்லும். பாருங்க, இப்போ யாருன்னா மணிவாசகத்தினுடைய சிறப்பு, திருவாசகத்தினுடைய சிறப்பு, கந்த பரம்பரையிலிருந்து சிவாகர சுவாமி வந்திருக்காங்க நமக்கு சொல்றதுக்கு. அதனால அவங்க 2 பேரும் தான் அதிகமாக அதை பேசுவார்கள். அன்பர்